அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். ஆப்ரேஷன் சக்ஸஸ், பேஷண்ட் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. கோட் படத்தினுடைய நிலைமையும் கிட்டத்தட்ட இதுதான். என்ன காரணம் அப்படின்னா, கோட் படம் ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய வணிக வெற்றியை பெற்றிருக்கு அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்கவே கோட் படத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடச்சிருக்கு. இந்த வெற்றியை கொண்டாட வேண்டிய தயாரிப்பு நிறுவனம், அதாவது ஏஜிஎஸ் நிறுவனம் பார்த்திங்கன்னா உண்மையில் மன மகிழ்ச்சியோடு இருக்காங்களா அப்படின்னா அதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, கடந்த சில நாட்களாக சமூக ஊடகங்களில் அஜித் ரசிகர்களால் கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாக்கிட்டு இருக்காங்க ஏஜிஎஸ் நிறுவனம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கோட் படம் தொடர்பாக பலரும் அந்த படத்தை பாராட்டி சமூக ஊடகங்களில் ஏதாவது ஒரு கருத்து பதிவிட்டால் அதை ஏஜிஎஸ் நிறுவனத்தின் அட்மின் ரீட்வீட் பண்ணுறத வழக்கமாக வச்சுருந்தார். அப்படி ஒரு ட்வீட்டை அவர் ரீட்வீட் பண்ணார். அதுதான் இன்றைக்கு வினையாகி தரங்கட்ட ஏஜிஎஸ் அப்படிங்கிற ஹேஷ்டாக்கை உருவாக்கி அந்த நிறுவனத்தை அஜித் ரசிகர்கள் வறுத்தெடுப்பதற்கே காரணமாயிடுச்சு. என்ன அப்படின்னா, அஜித் ரசிகர்களை தரக்குறைவாக விமர்சித்து ஒருவர் போட்ட பதிவை ஆர்வ கோளாறில் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரீட்வீட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு ட்வீட்டையும் இவங்க ரீட்வீட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, கோட் படத்தை பார்த்துட்டு அஜித் ரசிகர் ஒருத்தர் வெளியில் மங்காத்தா படத்தை விட கோட் படம் சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை பாராட்டி பேசுகிறாரு. அதை ஏதோ ஒரு யூடியூப் நிறுவனம் வீடியோவாக வெளியிட அதையும் ஏஜிஎஸ் நிறுவனத்தினுடைய அட்மின் ரீட்வீட் பண்ண, இந்த 2 ரீட்வீட்டும் அஜித் ரசிகர்களை கடுமையான ஆத்திரத்துக்குள்ளாக்கிடுச்சு. அவங்க என்னன்னா, இந்த படம் ஓடுவதற்கே நாங்கள் தான் காரணம், இப்போ படம் வெற்றின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எங்களையே அவமானப்படுத்தலாமா அப்படிங்கிற கோபத்தில் தரங்கட்ட ஏஜிஎஸ் அப்படின்னு ஆரம்பித்து இன்னும் என்னென்ன வார்த்தைகள் இருக்கோ, இன்னும் என்னென்ன ஆபாச வசவுகள் இருக்கோ அத்தனை ஆபாச வார்த்தைகளால் ஏஜிஎஸை வறுத்தெடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வெங்கட் பிரபுவும் இவங்க விட்டு வைக்கலை. நன்றி கெட்ட வெங்கட் பிரபு அப்படின்னு ஒரு ஹேஷ்டாக்கை இப்போ ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனைக்கு அடிப்படையான காரணம் இந்த 2 சர்ச்சைக்குரிய ட்வீட்டுகளை ரீட்வீட் பண்ணது தான் காரணமாக இருந்தாலும் இதுக்கு பின்னணியாக இன்னொரு கதையும் இருக்குது. என்னென்னா, கோட் படம் தொடங்கியதிலிருந்தே பார்த்திங்கன்னா வெங்கட் பிரபு ஏதோ ஒரு வகையில் அஜித்தை இது உள்ளே கொண்டு வந்துடுவார். என்னென்னா, இப்போ அஜித் சாரை பார்த்தேன், கோட் படம் பற்றி விசாரித்தார், அஜித் சார் ஃபோன் பண்ணார், கோட் படத்தை எப்படியாவது ஹிட் ஆக்கிடுன்னு சொன்னார், இப்போ அஜித் சாரை மீட் பண்ணேன், கோட் படம் பற்றி அக்கறையாக விசாரித்தார்னு ஒவ்வொரு கட்டத்திலும் இந்த கோட் படத்தின் மீது அஜித்துக்கு ஒரு பெரிய அக்கறை இருக்கிற மாதிரி இவர் பில்டப் பண்ணிக்கிட்டே இருந்தார். அது மட்டும் இல்லை, அந்த படம் தொடர்பான ப்ரொமோஷன்லையும் பார்த்திங்கன்னா பல்வேறு பேட்டிகளில் இந்த படத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா மங்காத்தா ரெஃபரன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அஜித் ரசிகர்களை குஷிப்படுத்துகிற மாதிரி தொடர்ந்து பேட்டி கொடுத்துக்கிட்டே வந்தார். அவர் சொன்ன மாதிரியே கோட் படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு காட்சியில் தலை அப்படிங்கிற ஒரு வசனம் வர்ற மாதிரி பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லை, அந்த மங்காத்தாவுடைய பிஜிஎம்மையும் பயன்படுத்தினார். ஸோ இதெல்லாமே அஜித் ரசிகர்களை குஷிப்படுத்துவதற்காக இவர் பண்ண விஷயங்கள். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த படம் வெளியாகும் போது அஜித் ரசிகர்களும் இந்த படத்தை கொண்டாடணும் அப்படிங்கிறது தான் வெங்கட் பிரபுடைய நோக்கம். அதில் இன்னொரு சுயநலமான நோக்கமும் இருக்குது. அது வெளிப்படையாக தெரியாவிட்டாலும் இதுவும் கூட நோக்கமாக இருக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்னென்னா, விஜய் அடுத்து ஒரு படம் பண்ணுறாரு, அந்த படத்தோடு சினிமாவிலேருந்து முழுக்கு போட்டுட்டு அரசியலுக்கு போகிறாரு. அதுக்கப்புறம் அஜித் மாதிரியான ஒரு முன்னணி நடிகரின் தயவு இருந்தால் தான் நாம் ட்ராவல் பண்ண முடியும், நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படிங்கிற சுயநலத்தின் காரணமாகவும் கூட கோட் படத்தில் அஜித்துக்கு சாதகமாக இந்த மங்காத்தா ரெஃபரன்ஸை இவர் வச்சிருக்கலாம். ஆனால் இவர் இந்த காரணத்துக்காக செய்த இந்த விஷயங்களை எல்லாம் அஜித் ரசிகர்கள் எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, இந்த படம் ஓடுவதற்கே நாம் தான் காரணம், நம்முடைய ஆதரவில் தான் இந்த படமே வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் திளைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் தான் ஏஜிஎஸ்னுடைய அட்மின் செய்த அந்த 2 ரீட்வீட்டும் அஜித் ரசிகர்களை கோபப்படுத்தி இன்றைக்கு என்னன்னா, எங்களால் வெற்றி அடைந்தது தான் கோட் படம், இப்போ அந்த நன்றியை மறந்து எங்களை நீங்கள் அவமானப்படுத்திட்டீங்க அப்படிங்கிற கோபத்தில்
ஏஜிஎஸ் நிறுவனத்தை பார்த்தீங்கன்னா வார்த்தைகளால் வறுத்தெடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆக இந்த சம்பவத்துக்கு அடிப்படையான காரணம் வந்து அந்த சர்ச்சைக்குரிய 2 ட்வீட்களை ஏஜிஎஸ் நிறுவனத்தின் அட்மின் ரீட்வீட் பண்ணது தான் காரணம். அதே நேரம் இது எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருப்பது வெங்கட் பிரபுனுடைய சுயநலம். நீங்கள் யோசிச்சு பாருங்க, வெங்கட் பிரபு ஒருவேளை இந்த படத்தில் தலை என்ற பெயரை பயன்படுத்தாமல் மங்காத்தாவுடைய பிஜிஎம்ஐ பயன்படுத்தாமல் இருந்தால் இன்றைக்கு அஜித் ரசிகர்கள் கோட் படத்தின் வெற்றியே எங்களால் தான் அப்படின்னு கிளைம் பண்ணி இருக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. அவர்கள் வழக்கம் போல் விஜய் படம் வரும்போதெல்லாம் எப்படி வன்மத்தை கக்குவார்களோ அதே போல் இந்த படத்துக்கும் வன்மத்தை கக்கி இருப்பார்கள். அதையும் தாண்டி இந்த படம் ஒரு மிகப்பெரிய வணிக வெற்றியை பெற்றிருக்கும். இதுதான் நடந்திருக்கும். ஆனால் அஜித் ரசிகர்கள் நம்ம எப்படியாவது தாஜா பண்ணணும், அஜித்தினுடைய குட் புக்கில் நம்ம இருக்கணும் என்கிற சுயநலத்துக்காக வெங்கட் பிரபு செய்த விஷயம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கோட் படத்தின் வெற்றிக்கே அஜித் ரசிகர்கள் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் ஏற்படுவதற்கு காரணமாயிடுச்சு. கோட் படம் தொடங்கப்பட்ட போது மட்டும் இல்லை, கோட் படத்தின் ரிலீஸுக்கு முன்னால் உள்ள ப்ரொமோஷன் டயத்தில் மட்டும் இல்லை, கோட் படம் ரிலீஸ் ஆன பிறகும் கூட வெங்கட் பிரபு வந்து அஜித் புராணம் பாடுறது வந்து நிறுத்தவே இல்லை. அஜித் சார் படம் பார்த்தாரு, முதல் வாழ்த்தை அவர் தான் சொன்னார், அஜித் சார் ஃபோன் பண்ணார், படம் எப்படி ஓடிட்டுருக்குன்னு கேட்டாருன்னு ஏதோ கோட் படம் குறித்து அறிந்து கொள்வது மட்டுமே அஜித்தினுடைய ஒரே வேலை. கோட் படத்தின் மீது அஜித்துக்கு வந்து அவ்வளவு ஆர்வங்கிற மாதிரியான ஒரு பில்டப்பை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தார். அதனால தான் அஜித் ரசிகர்களுடைய கோபம் பார்த்திங்கன்னா பல மடங்கு அதிகமாயிடுச்சு. ஏன்னா அஜித் வந்து இந்த படத்துக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணார், இந்த படம் வெற்றி அடைவதற்கு அவ்வளவு ஆர்வமாக இருந்தார். ஆனால் அவரை அவமானப்படுத்துகிற ஒரு ட்வீட்டே எப்படி நீங்கள் ரீட்வீட் பண்ணலாம், அதற்கு வெங்கட் பிரபு எப்படி உடன்பட்டார் அப்படிங்கிற கோபத்தில் தான் இன்றைக்கு சமூக ஊடகங்களில் ஏஜிஎஸ் மீதும் வெங்கட் பிரபு மீதும் வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க அஜித் ரசிகர்கள். ஒருவேளை வெங்கட் பிரபு இதையெல்லாம் செய்யாமல் இருந்திருந்தால் அஜித் ரசிகர்களுடைய எதிர்வினைங்கிறது வேறு மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இவர் அஜித் புராணம் படியதால் இன்றைக்கு கோட் படத்தின் வெற்றிக்கு நாங்கள் தான் காரணம் என்ற மிதப்பில் இருக்கும் அஜித் ரசிகர்கள் இந்த படத்தை எப்படியாவது தோற்கடிக்கணும் அப்படிங்கிற வேகத்தோடு வெறியோடு சமூக ஊடகங்களில் இயங்கிக்கிட்டு இருக்காங்க. மொத்தத்தில் வெங்கட் பிரபு தன்னுடைய சுயநலத்துக்காக விஜய் என்கிற ஒரு வசூல் சக்கரவர்த்தியின் இமேஜை காலி பண்ணிவிட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை.